விளங்குதா? அவர்கள் கமெண்ட் பண்ண எடுத்தாலும் அவர்களுக்கு தப்பான வார்த்தை தான் வரும். காரணம் என்னவென்றால் உம்மாவை தெரியும், அது வாப்பா யாருன்னு தெரியாம இருக்கும். அப்பேற்பட்டவர்களுக்கு தான் அந்த மாதிரியான அசிங்கமான வார்த்தைகள் வரும். உங்களில் கொஞ்சம் பேர் தான் இவர் அந்த நரகத்துக்கு போக்கல தனியா கூட்டிக்கிட்டு போகாமைக்க எங்கட இவர் அந்த நரகத்துக்கு போக்கல தனியா கூட்டிக்கிட்டு போகாமைக்க எங்கட இவர் அந்த நரகத்துக்கு போக்கல தனியா கூட்டிக்கிட்டு போகாமைக்க எங்கட பாவத்தை சுமக்கிறதுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த தாயத்து உறவுகளே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. மிகவும் மனமுடைந்த நிலையில் தான் இந்த வீடியோவை நான் வெளியிடுகிறேன். ஒரு வீடியோவை இன்றைக்கி பார்க்க நேர்ந்தது. அந்த வீடியோ பார்க்குற அந்த நிமிடமே என்னுடைய கல்புகள் சுக்கு நூறாக உடைந்து விட்டது. அதில் பாதிக்கு மேலே என்னால் பார்க்க முடியாது. அதில் வரக்கூடிய வார்த்தைகள் குண்டுகள் வந்து எங்கள் மீது பாய்ந்தாலும் கூட எங்களால் அதை உணர முடியாது. அந்த இடத்திலே நாங்கள் மரணிச்சிடுவோம். ஆனால் இந்த வார்த்தைகள் போய் இறங்கக்கூடிய எங்களுடைய உள்ளங்கள் இருக்குதே, அது அந்த குண்டு தாக்கியதை விட சுக்குநூறாக நாங்கள் அழிவதை விட மோசமான வார்த்தைகள். இப்படியான வார்த்தைகளால், இப்படியான கேவலமான வாக்கியங்களால் என்னுடைய மனைவியையும் பிள்ளைகளையும் தாயையும் வர்ணித்தவன் அவனுடைய மவுத் இருக்குதே, சுபஹானல்லாஹ், அவன் ஒரு இனப்பிறவி என்பதை உலகத்துக்கு காண்பிப்பான். நிச்சயமாக அவனை அடையாளம் காட்ட வேண்டும். இந்த ஜஹ்ரான் போன்ற ஒரு நாசகாரனை இந்த சமூகத்துக்கு அல்லாஹ் அடையாளம் காட்டினான். அவனுடைய மௌத்தின் மூலமாக அவனை காண்பித்தான். அதை விட ஒரு கொடூரமான கேவலமான உள்ளங்களை கொலை செய்யக்கூடியவனாக இவன் பேசுகிறானே, இவனுக்கு நான் என்ன செய்து விட்டேன்? இந்த ஆசிஃப் அஸ்லத்துக்கு இவன் பாய்ந்து கொடுத்து கொண்டு என்னை நோவினை செய்வதற்காக இவ்வளவு தூரம் கேவலமான ஒரு செயலை புரிந்திருக்கிறானே. இந்த அஹ்மத் ஃபாரூக்கை போன்றவர்களுக்கு அவர்களோடு சேர்ந்து கொண்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்ய இவனுடைய மனசு எப்படி தான் இடம் கொடுக்குதோ, அல்லாஹு ஆலம். யாருக்கும் சகோதரர்களே, இந்த மாதிரி ஒரு வீடியோக்களோ வசனங்களை பேசி ஏசுறதையோ அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். அந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்க. இதை ஆசிஃப் அஸ்லத்துக்கும் அஹ்மத் ஃபாரூக்குக்கும் சொன்னதாக நினைத்து கொண்டு கொஞ்சம் கேட்டு பாருங்கள். மண்டை காஞ்சிருச்சுடா, உனக்கு வந்து மண்டை காஞ்சிருக்குது, விளங்குச்சா? நீ ஒரு மென்டல் புண்டாமான், விளங்குச்சா? பரதேசி புண்டாமான். குடும்பத்தை கூட்டி கொடுத்து ஓளுக்கு அனுப்பின வந்தனடா வேஷமான நீ குருநாகல்ல குளத்துல மீன் பிடிச்சிட்டு இந்த வேஷமா இருந்தனே மலட்டு புண்டமான என்னடா புண்டேடி சொல்லவாரே சொல்லுடா வேஷம். முழுமையாக என்னால் ஒரு நாளும் உங்களுக்கு காண்பிக்க அனுமதிக்க முடியாது. இப்படியான வார்த்தைகள் வானம், நீங்க கேட்க வானம். இது யாருக்கும் இப்படி பேசக்கூடாது. இவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய மௌத்து தான் நிச்சயமாக அவர்களை அடையாளப்படுத்தும். எப்படிப்பட்ட கேவலமான ஒரு மௌத்தை அல்லாஹ் கொடுப்பான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த மாதிரி வீடியோக்களை எங்கள் மீது போட்டு எங்களை கேவலப்படுத்துவதற்கு காரணமாக இருந்த இந்த ஆசிஃப் அஸ்லத்தையும் அந்த அஹ்மத் ஃபாரூக்கையும் நிச்சயமாக நாங்களும் மன்னிக்கப் போவதில்லை. என்னுடைய மனைவி பிள்ளைகள் பகிரங்கமாக வந்து இவர்கள் மன்னிப்பு கோராத வரை ஒருபோதும் நாங்களும் மன்னிக்கப் போவதில்லை. ஆனால் உங்களுடைய கியாமத்துக்கு நீங்க தேடிக்கொண்டீங்க. அல்ஹம்துலில்லாஹ். நீங்க எனக்கு எவ்வளவு எல்லாம் குற்றம் சாட்டினீங்க. நான் வந்து உங்களிடத்தில் எவ்வளோ எல்லாம் கெஞ்சி கேட்டுக்கொண்டேன். அந்த ப்ரோக்ராம்ல என்னையும் லைவ்ல எடுங்க, காரசாரமாகவும் சொன்னேன், அன்பாகவும் சொன்னேன், கெஞ்சி கேட்டேன். என்னை இணைத்துக் கொண்டீங்களா? கிட்டத்தட்ட 100க்கும் மேல கொமெண்ட் இருக்கும். என்னுடைய கொமெண்ட் ஒரு நிமிடம் என்னை இணைத்திருந்தால் சில விளக்கங்களை தந்திருப்பேன் இல்லையா? இப்படி கேவலமாக என்னை மக்களிடத்தில் காட்டி அவதூறுகளை பரப்பி இறுதியில் அழகான ஒரு தீர்ப்பு வழங்கி முடிச்சாரு அஹ்மத் ஃபாரூக். சமூகத்தில் குழப்பம் விளைவிக்கக்கூடியவன், சமூகத்தில் இனவாதத்தை பரப்புவதற்கு செயற்படக்கூடியவனாகவும் இன்னும் என்னென்னலாம் என்னை பற்றி சொல்லணுமோ எல்லாத்தையும் அஹ்மத் ஃபாரூக் சொல்லி முடிச்சிட்டாரு. இவ்வளவுக்கும் என் பக்கத்தில் இருக்கக்கூடிய நியாயத்தை ஒரு வாட்ஸ்அப் கால் மூலமாகவோ ஒரு தொலைபேசியினூடாகவோ இவர் கேட்கவும் இல்லை. அதற்கான தேவையும் அவருக்கு இல்லை. அவருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் ஆசிஃப் அஸ்லம் நல்லவர், நான் கெட்டவன், கேவலம் கெட்டவன் என்று மக்களுக்கு காண்பிக்க வேண்டும். அதை அழகாக செய்து முடித்தார். சில வாய்ஸ் கட்டுகளை வெளியிடப்பட்டிருந்தது. அது நான் என்கேகேஎன் டீம்ல அந்த மயிறுபுடுங்கள் நாங்கள் மற்றும் ஒன்எஸ் டீம் எல்லோரும் சேர்ந்து பயணிக்கும் வேளையில் ஒரு பிப்ரவரி காலப்பகுதியில் நான் பதிவிட்டது தான். ரமலானுடைய காலத்தில் நான் இதிலிருந்து ஒதுங்கிக் கொள்றேன் என்று சொல்றதுக்காக வேண்டிதான் அந்த வாய்ஸ் கட்டில் நான் அதில் தெளிவாக சொல்றேன். நான் ப்ளீஸ் பண்ணி நான் இதிலேருந்து கொஞ்சம் வெளியாகிக் கொள்றேன், நீங்கள் இதை கண்டினியூ பண்ணுங்க, ஆனால் இதில் இன்னென்ன விஷயங்களை செய்யாதீங்கன்னு ஒரு புத்திமதி சொல்லியிருக்கிறேன். இதில் சரியாக அதில் அந்த மயிர்புடுங்கள்ன்ற ஒரு பேஜில் இவருக்கு கனெக்ஷன் நீக்கின்ற ஒரே ஒரு காரணத்தை இவங்க எடுத்துக்கொண்டு அதில் அட்மினாக நான் இருந்தேன் என்றதை எடுத்துக்கொண்டு இன்று வரை ஆசிஃப் அஸ்லத்துக்கு எதிராகவும் அஹ்மத் ஃபாரூக்கு எதிராகவும் வரக்கூடிய அனைத்து வீடியோக்களுக்கும் நான் தான் ஜவாபுதாரியாக என் மீது முழுமையான குற்றத்தை சுமத்தி என்னை பழிவாங்க தூண்டி
பலரும் எனக்கு வீடியோ போட்டு இப்படி கேவலப்படுத்துறதுக்கு நீங்கள் தான் காரணமாகிக்கிறீங்க. எப்படி இவர் செய்வாராம், அது யாரு செஞ்சேன்னு தெரியாதாம். சார் எப்படின்னு சொன்னா, பூனை கண்ணை மூடிக்கிட்டு பால் குடிக்குமா, உலகம் பார்க்கலேண்டு. பாருங்க, இவர் பல கிளிப்புகளை போட்டு காட்டினாரு. அதில் ஒரு கிளிப் முடிகிற இடத்துல இன்னொரு கிளிப்பை போடுறாரு, கிளிப்பை ஆரம்பிக்கிறாரு. அது எப்படி இடையில தொடங்குது? இதுக்கு முன்னால் எவ்வளோ தூரம் நான் பேசியிருக்கிறேன். அதை இவருடைய கிளிப் முடிஞ்சதோடு அதில் முழுமையான கிளிப்பை நான் போட்டு காண்பிக்கிறேன். அப்போ முன்னாளிக்கிறத விட்டுட்டு ஒரு கிளிப்பை இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இது ஆசிஃப் அஸ்லத்துடைய முனாஃபிக் வேலையா, இவர் பார்த்த முனாஃபிக் வேலையா? இதை தான் சமூகம் சிந்திக்க வேண்டும். ரிஃப்கானையும் நாசிக் பிரதரையும் இதில் எதனாலும் பேசக்கூடிய 4-5 பேர் இருக்கிறேன் தானே, அவங்களே மட்டும் நீங்கள் குரூப் கொண்டு போட்டு என்னை கூப்பிட்டீங்கன்னா நான் வருவேன் வைப்பேன். மற்ற இது பேசாமிக்கிறவங்களோட இதுக்கு வரைக்கும் பேசினது வேண்டிய இடத்துல ஷேர் பண்ண சொல்லட்டும். நாங்கள் எங்கிட்ட மனசாட்சிக்கு விரோதமாக எங்கேயுமே நடந்து இல்லை. சரியா? மயிறு பிடிக்க குரூப் ஒன்று செய்கிறோம் தான். ஆனால் அதில் எப்படி மயிறு பிடுங்கி குரூப் ஒன்று செய்கிறோம் தான். இதில் பின்னால் வரக்கூடியதை மட்டும் ப்ளே பண்ணி காட்டி என்னை குற்றம் சுமத்தினவர் இதில் முன்னால் சொன்னதை ஏன் சமூகத்துக்கு சொல்லவில்லை? மற்றது என்னென்ன பிரதர்ஸ் யாரும் கோச்சிக்கொள்ளணும். நான் கொஞ்சம் இந்த குரூப்லேருந்து வெளியே போகிறேன். என்னென்னு சொன்னால், இந்த குரூப்பில் என்னென்ன எங்கள் எல்லாருடைய முகப்பத்தை நாங்கள் வச்சுக்கொள்ளணும். சில நல்ல காரியம்னு சொல்லி எங்களை கழுத்தை வச்சு பல விஷயங்களை செஞ்சுக்கிறோம். அந்த விஷயங்களை நாளைக்கு நாங்கள் அதை செஞ்ச நல்ல காரியங்களும் இல்லாமல் போகக்கூடாது. இப்போ நாங்கள் சிலருக்கு எல்லாரோடையும் ஒரு உண்மையாக நேர்மையாக இறக்கமாக பழகிறோம். அப்போ எங்களோட விரோதினா விரோதி ஒருத்தன் தான். அந்த விரோதியில் நாங்கள் கிளியர் ஆகிக்கணும். அவன் விரோதி இல்லையா, அவன் நண்பனா அப்படின்னு சொன்னா நாங்கள் நண்பன் ஆயிடுவோம். இப்போ உதாரணமாக நேற்று மௌலி வந்தார், பேசினார், தனியாக பேசினார், ஷேப்பாக பேசினார், அவருக்கு விளங்கப்படுத்தினோம், அவரோட மிஸ்டேக் ரியலைஸ் பண்ணி போயிட்டாரு. அப்போ ஆசிவசத்துக்கு வக்காலத்து வாங்கி தான் அவர் வீடியோவே போட்டார். அப்போ அப்படியாப்பட்ட ஒருத்தர் கூட நேற்று வந்து பேசி நாங்கள் சொல்கிற நியாயங்களை அவர் நியாயம் நேற்று கொண்டு பேசுகிறார் மனுஷன். ஆனால் அப்படி இருக்கும் போது எங்களுக்கு என்னென்னு சொன்னால், எங்கள்கிட்ட ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் ஈக்குவல் நாங்கள் அக்காய்க்கும் போது இந்த குரூப்பில் யாருக்கும் டவுட் இருக்கப்படாது. அப்படி டவுட் இருந்தான்னு சொன்னால் மனுஷத்தன்மையே இல்லாதவங்க தான் அவங்க. இல்லைங்களா? எனக்கு வந்து சில விஷயங்கள் உண்மை கவலையாகுது. எனக்கு ஏன் இப்படி சில விஷயங்கள் நடக்குது, எங்கள் குரூப்புக்கு கான்ஃபிடென்ஷியல் இல்லாமல் போகுது, சில இன்ஃபர்மேஷன் வெளியே போகுதுன்னு கூட எனக்கு அதை வந்து பொறுத்து கொள்ள அமைக்குது. ஏன்னா இன்னும் நாங்கள் பேசக்கூடியவங்க 5 பேர் 10 பேர் தான், பேசாதவங்க நிறைய இருக்கிறாங்க. அந்த மாதிரி குரூப்பில் நான் பயணிக்க விருப்பம் இல்லை, கோச் கொள்வாங்க. ரிஃப்கானையும் நாசிக் பிரதரையும் இதில் எதனாலும் பேசக்கூடிய 4-5 பேர் இருக்கிறீங்க தானே, அவங்களே மட்டும் நீங்கள் குரூப் கொண்டு போட்டு என்னை கூப்பிட்டீங்கன்னா நான் வருவேன் வைப்பேன். பாருங்க, இதில் எவ்வளோ விஷயங்களை முன்னால் ஹக்கான விஷயங்களை நாங்கள் பேசிக்கிறோம், நேர்மையான விஷயங்களை பேசிக்கிறோம். இதெல்லாம் மறைச்சிட்டு குற்றம் சுமத்தணுன்றதுக்காகவே இதை கட் பண்ணி கொண்டு வந்து முன்னால் இவ்வளோ விஷயத்தை மறைச்சி இவர் காண்பிச்சார். அதே மாதிரி அடுத்த கிளிப்பை பாருங்கள். முன்னால் உள்ள விஷயத்தை கொஞ்சம் காண்பிச்சுட்டு இடையில போய் டக்குன்னு நிப்பாட்டுறாரு. அந்த நிப்பாட்டினதுக்கு பிறகு அதில் மீதி பகுதியை நான் மீண்டும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். என்னோட கூட கோச்சிட்டு தான் இருக்கிறான். அவன் தந்த சில வீடியோக்குள்ள நான் மயிர்புடிங்கில போடல மாட்டேன். எனக்கு ஒரு பொலிசி வண்டிக்குது, இதைத்தான் நான் செய்வேன், கலாய்க்கிறதுக்கு இதைத்தான் யூஸ் பண்ணுவேன். ஒரு பொலிசி வண்டிக்கு நாசிக் பிரதர் அதை சுட்டி நாங்க மக்கள்கிட்ட பேசுறவங்க நாங்க எங்களோட மரியாதையை வச்சுக்கொள்ளணும், ஒரு கண்ணியத்தையும் பேணி கொள்ளணும். சரியா? எங்களோட கண்ணியத்தையும் நாங்க பேணி கொள்ளணும். உதாரணமா நான் பேசக்கொள்ளே கொமெண்ட்ல நான் பேசுறதை விட எவ்வளவு காரசாரமா அடிக்கிறேன், அதுதான் லிமிட். தட்ஸ் தி லிமிட். அதை தாண்டி போக மாட்டேன் நான். கமெண்ட் அடிக்கணும் சொல்ல, நீ ஒரு வக்காலத்து வாங்கி கொண்டு தெரியல, வெக்கம் இல்லையாடு, அவனுக்கு சூத்து கொடுன்னு ஏசிப்பேன் நான். ஆனா அதை வந்து சோசியல் மீடியால பேசுவேன். அதே சோசியல் மீடியால தான் அதை அடிக்கிறேன், அதுதான் லிமிட். ஆனா அதை பேசக்குள்ள ஒரு படி அதை விட குறைச்சி ஒரு கண்ணியத்துல தான் பேசணும். அதுதான் முறை. அதுதான் முறையை வச்சுதான் நாங்க பேசுறோம். இனி இருந்தாலும் நீங்களும் தான் பேசக்கூட பைத்தியக்காரன், இவனுக்கு அறிவு. இந்த துண்டோடு இவர் சாமர்த்தியமா நிப்பாட்டுறாரு. இதுக்கு அங்காளிக்கிறதையும் மக்கள் விளங்கி கொள்ளணுமா இல்லையா, அதை கொஞ்சம் பாருங்க. முறை அதுதான், அந்த முறையை வச்சு தான் நாங்கள் பேசுகிறோம். இனி இருந்தாலும் நீங்களும் தான் பேசக்கூட பைத்தியக்காரன், இவனுக்கு அறிவு கெட்ட நாய், உண்ட மைண்டு கூட சொல்லிக்கிறீங்க. நானும் பேசுகிற விஷயங்கள் சில ஏராளமான பதிவுக்கு நானும் தூசணம் பேசுகிற பதிவு இல்லாமல் இல்லை, எவ்வளோ ஈக்குது. அது யாருக்கு பொருத்தமோ அவங்களுக்கு தான் சொல்லணும். அது கட்டாயம் இவன் அதுக்கு முழுமையான குவாலிஃபைட். ஆனால் சில நேரத்துக்கு இது உள்ள மக்கள் பார்ப்பாங்க, இது இந்த மாதிரி படிச்சவங்க பார்ப்பாங்கன்னு நாங்கள் தவிர்த்து கொள்வோம். ஆனால் இல்லை, இவனுக்கு பட்ட ஊத்தப்பச்சாரம் தான் சொல்லணும். இந்த நாய்க்கெல்லாம் பட்ட ஊத்தப்பச்சாரம் தான் சொல்லணும். சொல்ல போனால் அவனை மாறி நோத்தனை போட்டு தான் சொல்லணும். அதுதான் எனக்கு கருத்து. அவனுக்கெல்லாம் வேற லாங்குவேஜ் சரி வராது. திருந்துற ஜாதி இல்லாமல் அவன் திருந்துறவே இல்லை. அவன் திருந்தா எப்பயோ திருந்து. அந்த மௌலியோட பேச அவனை திருந்துறதுக்கு எத்தனை சந்தர்ப்பம் கொடுத்தவன் நீங்க எல்லாரும் கேட்டீங்க. 40 நிமிஷம் நான் பேசுறது எவ்வளவு கவலைப்பட்டு காய்ச்சி அவன் திருந்து உடம்பு சரி. ஆனா அவன் வந்து திருந்த மாட்டான். ஏன்னா அவனோட மைண்ட்ல எப்படி நாங்க கேட்ட வேண்டியது சொல்லி செய்யற எல்லாம் செஞ்சுட்டு இந்த யாராவது கிடைச்சோடனே அவன் நல்லவன்ற மாதிரி காய்ச்சி கொண்டு போறாரு. சரி, ஏதோ எல்லா காரியம் நல்லா பார்த்து தைக்கிற எல்லாத்தையும். இப்படியாக இன்னும் ஒரு 2 கிளிப்பையும் கூட காவாசி அறவாசி அப்படின்னு சொல்லி அவருக்கு தேவையான மாதிரி ஆசிஃப் அஸ்லத்தோட பிளான் பண்ணின மாதிரி கச்சிதமாக பேசி முடித்தார். அதே போல் அந்த மறைஞ்சி கொண்டு பேசக்கூடிய ஒருவனை வச்சு பல மாதங்களாக எங்களை கேவலப்படுத்தி கொண்டு வந்தவன் பேஜில் என் பிள்ளைகளையும் பொண்டாட்டிகளையும் கூட ஆசிஃப் அஸ்லம் வெளிப்படுத்தின வீடியோக்கள் ஃபோட்டோக்கள் மூலமாக கேவலப்படுத்தணும்னு நினச்சி இவர்களுடைய முகத்துறையை இவங்களே கிழிச்சு கொண்டாங்க. இப்படி செய்வதால் உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்குது? ஏன் முகம் காட்டி கொஞ்சம் பேர் பேசினாங்க, உண்மையை சொன்னாங்க, அவங்கள பழிவாங்க இயலாது. அவங்களுடைய மனைவி பிள்ளைகளை பழிவாங்க முடியாதுன்றதுக்காக ஒட்டுமொத்தமாக அந்த 30-35 பேரையும் பழிவாங்க
நீங்கள் என்னுடைய மனைவியை, பிள்ளையை, உம்மாவையும் கூட விட்டு வைக்கவில்லை. பாவித்திருக்கிறீங்களே அகமது ஃபாரூக், ஆசிஃப் அஸ்லம். இந்த பாவக்கரையை நீங்க எங்க போய் கழுகுவீங்க? சிந்திச்சு பாருங்க. நான் எங்கேயாவது ஆசிஃப் அஸ்லத்துடைய மனைவியை, பிள்ளைகளை கேவலப்படுத்தி ஒரு பதிவு போட்டேன்னா காண்பீங்க, ஆதாரத்தோடு நிறுவீங்க. நான் சமூகத்தில் மன்னிப்பு கேட்டு அந்த பதிவை அளிக்கிறேன். அப்ப இந்த NKKன்ல நான் வேலை பழுவாக 2-3 நாள் இல்லாவிட்டாலும் வீடியோக்கள் வந்தது, மயிறு புடுங்கலிலும் வீடியோக்கள் வந்தது. இது எல்லாவற்றுக்கும் நான் தான் பொறுப்பென்று எந்த ஆதாரத்தை வைத்து நீங்க குற்றம் சுமத்தினீர்கள்? உங்களுக்கு கிடைத்த ஒரே ஒரு துரும்பு, நான் முகம் காட்டி நேர்மையாக உண்மையாக கரைக்கிறேன். என்னை தாக்கினால், என்னை இல்லாமலாக்கினால் உங்களுடைய விடயங்களில் குறுக்கிட யாரும் இல்லை. இதுதானே உங்களுடைய நோக்கம் அகமது ஃபாரூக். இதற்காக நீங்கள் கையாண்ட யுத்தி, இறுதியில் என்னுடைய பொண்டாட்டி பிள்ளைகளை கேவலப்படுத்த முனைந்தீங்க. நீங்க எவ்வளவு அழகா அதில் நாடகமாடி முடிக்கிறீங்க. அகமது ஃபாரூக், ஆசிஃப் அஸ்லம், நீங்க 2 பேரும் உண்டை மட்டும் நல்லா விளங்கி கொள்ளுங்க. இப்படிப்பட்ட கேவலமான ஒரு செயலை நீங்க செஞ்சு நல்லவன் வேஷம் மட்டும் இனிமேல் போடாதீங்க. ஆசிஃப் அஸ்லம் எனக்கு மெசேஜ் அனுப்பி இந்த வீடியோ லிங்க் அவருக்கு போயிருக்குது, இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி கலந்து கொண்டார். நீங்க சொல்லிட்டா இது நீங்க இல்லை. பேசுவோம் அதெல்லாம் வேற கதை. உங்க பிள்ளையோட போட்டோ போட்டேனே, நீ பேசின வாய்ஸ் கட்ட போட்டேனே தவிர இப்படி கேவலமான வேலை நான் செய்யறோட ஆளும் இல்லை. அல்லாஹ் பாதுகாக்கணும். நான் செஞ்சிருந்தா எனக்கு நாசமா தான் வரும். இந்த மாதிரி வேலை நான் செய்யவும் மாட்டேன். இதெல்லாம் நான் செஞ்சேன் நினைச்சதே வேணவா போ. எங்க பிள்ளை குட்டியெல்லாம் கிட்ட தான் கிட்ட நீங்க எனக்கு செஞ்சாலும் நாங்கள் உங்களுக்கு செய்ய மாட்டோம். உங்க பொண்டாட்டி பிள்ளை போட்டோ போட்டு உங்களோட வாய்ஸ் கட் போடுறது, அதுல கூட உங்க பிள்ளையோட வைஃப் எல்லாம் மூஞ்சி மறைச்சு தான். இந்த மாதிரி கேவலமான வேலை ஒரு காலமும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் ஜனவரியில அல்லாஹ் நீ பயந்துக்கோ. அல்லாஹ் நீ பயப்படுறவன் இல்ல. நீ இந்த அகமது ஃபாரூக் இந்த வேலை செய்யறதுக்கு காரணமா இருந்தீங்க தானே. நீங்க எல்லாரும் நீங்க நாசமா தான் போவீங்கடா, அது நிச்சயம்டா. என்ன பொண்டாட்டி பதுவா செஞ்சு கொண்டிருக்கிறேன், உள்ள பதுவா செஞ்சு கொண்டிருக்குது. என்ன பாவண்டா செஞ்சுச்சு அது உங்களுக்கு. உன பொண்டாட்டி நான் சீராளிக்கணும். இது வரைக்கும் ஒரு மனசாட்சி இல்லாம வந்து நீயும் அவனும் நேற்று அந்த லைவ் ப்ரோக்ராம் வந்து இதெல்லாம் நஸ்ரின் தான் செஞ்சான். அஃப்ரீதின் அதை தானே அவனை போட்டு காட்டினான். அவனுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. அவனோட வழி நடத்தி கொண்டு தான் அவன் இதோட செய்யாதீங்க. யாரும் ஆசிஃப் அஸ்லம் பொண்டாட்டியோ புள்ளியோ யாரும் இழுக்காதீங்க தான் மயிறு பிடிங்க காரணம் சொன்னேன். NKK எல்லாம் மசனாடிகளுக்கு சொன்னேன்டா. எனக்கு செருப்பால் அடிக்கணும்டா. நான் அப்படி ஒரு கேவலமானவன் இல்லடா. அதை விட நான் நஞ்சு குடி சாவேன். அப்படி வேலை நான் செய்ய மாட்டேன். ஆனா நான் செஞ்சதான் நினைச்சுக்கிட்டு இந்த அளவுக்கு நீங்க பேசிக்கிறீங்களா? நீ அகமது ஃபாரூக் உருப்படுவீங்களாடா? நீங்க உருப்படுவீங்களாடா? இது 2 மாசத்துக்கு முந்தைய அவன் போட்டதை பாருடா. அதை பார்த்து கல்விக்குதாடா. நான் கனடா இருக்கிறேன், நான் அப்படி செய்யறேன், இப்படி செய்யறேன், இப்படி எல்லாம் போட்டுக்கிறீங்க. அது உன தம்பியும் நீயும் உங்க அல்ல கையிலும் சேர்ந்து செய்யறது தெரியாம இல்ல. இதுக்கு நீ நடிச்சு இவ்வளவு மாயங்க ஜாலைகள் போட்டாலும் மக்களுக்கு விளக்கு. ஏடா இப்படி செய்றீங்க? நான் மனுஷன் முன்னுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் அனிமல் வக்கீல் அல்லாஹ் அக்பர் செஞ்சு கொண்டு இப்படியான கேவலம் கெட்டதை செஞ்சு கொண்டு போறாயே. உனக்கு உன்னை அழிவு தான். உனக்கு அழிவு. உன பொண்டாட்டி புள்ள குட்டியை நான் சீராளிச்சிருந்தா என்ன பேஜ்ல போய் நீ ரிப்போர்ட் அடிக்க என்ன பேஜை தூக்கிடா. நான் செஞ்சேன்டா. நான் என்ன செஞ்சேன்? என்ன பொண்டாட்டி புள்ளைய நீ போட்டது ரைட்ஸ் இல்ல. நான் போய் போலீஸ்க்கு முறைப்பாடு பண்ணி அது போலீஸாரோட பேஜை தூக்கி அது கூட தெரியாம மத்த பேஜுக்கு போட்டு பண்ணிக்கிறேன். அதுக்கு மேல தூக்கிக்கிறாங்க. அவன் சொல்லிக்கிறான் இன்னொரு 2-3 பதிவு போட்டா அது பேஜ் இல்லாம போகும். அதை நீ செஞ்சுக்கோ. உனக்கு அது பேஜ் தேவையில்லை, நீ அதை செஞ்சுக்கோ. நான் சட்டத்தின் மூலம் நடவடிக்கை எடுத்துக் கொள்கிறேன். நான் இந்த கேடு கெட்ட உனக்கு வச்சு பேச வச்சுக்கிறேன். சிஹாரோ இவனோ அது எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். உன்னை இவனை எதிர்க்கிறதுக்கு தானே செஞ்சுக்கிறாய். வேற எதுக்கு செஞ்சுக்கிறாங்க? இப்ப NK அதே மாதிரி தான் அகமது ஃபாரூக். இதுக்கும் ஆசிஃப் அஸ்லத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அவர் சொல்லிவிட்டார், நானும் கேட்டுவிட்டேன், எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டார். அவரிடத்தில் நான் கேட்ட கேள்விகளுக்கு அவரிடத்தில் பதில் இல்லை. அதையும் கொஞ்சம் பாருங்க. அதுக்குள்ள இருந்தா தேவையில்லை. நான் சொல்றேன், எந்த வீடியோ நான் போட்ட அந்த வீடியோ அந்த சப்ஜெக்ட போட்டு இவ்வளவு தான் அந்த விஷயத்த போட்டு நான் சொன்னேன். இதுல இந்த பள்ளி விஷயத்துல ஆசிஃப் அஸ்லம் மகனுக்கு டீல் பண்ணல. அப்ப அதை பத்தினது அது போய் ஆசிஃப் அஸ்லம் சொன்ன இவருக்கு இவ்வளவு காசு வந்துட்டு சொன்னது அதுக்கும் போய், அதாவது ஆசிஃப் அஸ்லம் சொன்னதும் போய், ஆசிஃப் அஸ்லம் டீல் எடுத்துன்னு சொல்லி அங்க வந்த தகவலும் போய். இதைத்தான் நான் நடுநிலையா. சரி, நீங்க சொன்னீங்க. அதுக்கு பிறகு இவங்க உங்களுக்கு விமர்சிச்சாங்க. கொஞ்சம் நடுநிலையா நான் சொன்னதுக்கு பிறகு அதுக்கு எப்படி வீடியோ இறக்கினீங்க? நீங்க நாங்க இறக்கினன்றீங்க என்ன? நீங்க அதுல சாடையில என்னன்னா கொஞ்சம் கேளுங்க. நீங்க எந்த அளவு டெக்னாலஜி படிச்சிருக்கீங்கன்றது எல்லாம் எனக்கு தெரியாம நான் சின்ன பிள்ளை இல்ல. சரியப்பா, நான் இரும்பு சூப்பில பால் குடிக்கிறவன் இல்ல. இல்ல, நீங்க ஒன்றை விலையும் கொள்ளுங்க. நீங்க அதுல காரசாரமான தேவையில்லாத வார்த்தைகளை பிரயோகிச்சு ஆசிஃப் அஸ்லத்துக்கு ஈக்குவலா நீங்க பேசிக்கிறீங்களா இல்லையா? இப்ப NKK இல்ல, கொஞ்சம் கேளுங்க. NKKல நாசிக் பிரதர் தான் பேசுறாருன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த நாசிக் பிரதர் பேசினத அதுல அந்த டீமா அது வெளியிட்ட வீடியோக்கு தானே NKK என்ற டீம்ல வெளியிட்ட வீடியோல நீங்க விமர்சிக்கிறீங்க. அதுக்கு அவங்க பதில் தாராங்கண்டா அதுல அவங்க உங்களோட பொண்டாட்டி புள்ளைய இழுத்தாங்களா, நீங்க அவங்களோட பொண்டாட்டி புள்ளைய இழுத்தாங்களா? அது ஒரு லிமிட்டா தானே போயிடுச்சு.
என்ன லிமிட்டா பேசிச்சு என்னண்டா இது உள்ள தேவையில்ல. இப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா கொஞ்சம் கேளுங்க. அப்ப நீ கொஞ்சம் இருங்க நீங்க உங்களோட இந்த பேசுற நேரம் நல்லா பொறுமையா கேட்டுக்கிட்டு இருந்தேன் அவ்வளவு நேரம். சொல்லுங்க, சொல்லி முடிங்களே. அதுதான் மேனேஜ் பண்றது. சரியா? ஒரு சப்ஜெக்ட் சொல்ற நேரத்துல அது கம்ப்ளீட்டா சொல்ல விடணும். நீங்க சொல்ற நேரத்துல இடையில எந்த இடைஞ்சலும் இல்லாம பேசாம கேட்டுக்கிட்டு இருந்தேன். சரி. அப்ப அந்த நான் போட்ட அந்த வீடியோவோட சரியா அந்த வீடியோவுல வந்து நான் உங்களுக்கு தேவையில்லாத வார்த்தை சொல்லி ஒன்றோ இதாக்கி ஒன்றுமே நான் போடல. நாசிக் என்ன தேவையில்லாத வார்த்தை பேசியிருந்தாரு உங்களுக்கு? கொஞ்சம் இருங்களே, எனக்கு சொல்லி முடிக்க விடுங்க. இல்லாட்டி போட கட் பண்றேன் விட்டு. இல்ல சொல்லுங்க. இல்ல அப்படி போறேன்னா நீங்க போங்க, அதுல பிரச்சனை இல்ல. நீங்க அப்படி போனீங்கன்னா சொல்ல விடணும். சரி. நீங்க சொல்ல மட்டும் நான் கேட்டு இருந்தேன் தானே. அப்ப அந்த இடத்துல வந்து நான் இந்த விஷயத்த சொல்லி வீடியோ போட்டு முடிச்சாச்சு. முடிச்சதுக்கு பிறகு இணையக்கு எடுத்து அடே நீ யாருன்னு தெரியுமா, நீ வந்து தரணைக்கு காட்டி கொடுத்த வேண்டாம் கூட்டி கொடுத்த நமஸ்தேங்க அப்படி இப்படின்னு சொல்லி எனக்கு அபாண்டமான பொய் எல்லாம் கொண்டு வந்தேன். அதோட தான் நான் சேலஞ்ச் பண்ணினேன். இப்ப நீங்க அதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் மீக்கின்னு சொல்றீங்க? அதுக்கு என்ன சம்பந்தம் மீக்கின்னு சொல்லுங்களேன். எனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்னு சொல்லுங்களேன். உங்களோட சின்ன பிள்ளை கதை இல்ல, சின்ன பிள்ளை கதை இல்ல. நான் கேட்கிறேன், வல்லாஹி நான் கேட்கிறேன். அதுக்கு நான் அப்படி ஒரு கருத்து அவங்களுக்கு இவருக்கு திறன சப்ஜெக்ட பேசுங்க, இவரை இப்படி செல்லுங்கன்னு நான் ஒரு நாள் செல்லவும் இல்லை. ஏன்னா நான் கூட அந்த திறனைக்கு நீங்க எது கீழ்ஸா போனீங்களா சப்போர்ட் அந்த வீடியோ கூட நான் பார்த்தில்ல. சரியா? கொஞ்சம் கேளுங்க. வல்லாஹி நான் சொல்றேன், அந்த ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுத்ததுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை. என்னண்டா நான் ஒரு கருத்தை சொன்னா எனக்கு தெரியுமே. நான் சில விஷயங்களை அவங்கள கண்டிக்கிறேன், நான் சில விஷயங்களை கண்டிச்சிக்கிறேன், வழிகாட்டிக்கிறேன். என்னிட்ட கேட்டால் நான் சொல்லிக்கிறேன். நான் சில விஷயங்கள் ஆரம்பத்தில் அவங்களோட சேர்ந்து பயணிச்சேன். நான் சொல்கிறேனே, பிப்ரவரிலேருந்து நாங்கள் தனியாக செயல்படுறோம். அவங்க எங்களோட பேசுகிறாங்க, கொண்டென்ட்டை பார்த்து நல்லதாக இருந்தால் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். எங்களுக்கு பிடிச்சதாக இருந்தாண்டா எங்களோட கொண்டென்ட்டுக்கு ஆதரிக்கக்கூடியதாக இருந்தேன்னு சொன்னால் நாங்கள் சில நியாயமாக இருந்தால் அவங்களும் ஷேர் பண்ணுறாங்க. இப்படி தான் பெய்த்து கொண்டிருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு டீம் தான், அதாவது 2-3 திக்கில் இருக்கக்கூடிய ஒரு டீம். இப்போ நீங்கள் பாருங்கள், நீங்கள் வந்து பேசிக்கிற டீமை பாருங்களேன். இப்போ ஆசிஃபஸ்ல டீம்லேயே போய் சேர்ந்துக்கிறீங்க. அவங்க எவ்வளோ பாரதூரமான விஷயங்களை செஞ்சுக்கிறான்னு பாருங்களேன். கொஞ்சம் நான் வந்து எவங்களுக்கும் பக்க சார்புல போறவன் இல்லை. இன்றைக்கும் நீங்களும் தான் ஆசிஃபஸ்ல பக்க சார்பு ஆசிஃபஸ்ல பக்க சார்புன்னு சொல்லி நான் நேத்து கமெண்ட்ல சொன்னேன். என்ன கொஞ்சம் எடுங்க, நான் சில விஷயங்கள் நீங்க கேளுங்க, நான் செல்றேன்னு சொன்னேன் தானே. இல்ல கொஞ்சம் நீங்க டீசென்டான மனுஷனா இருந்தா அந்த மெயின்டெனன்ஸ் அதுக்குள்ள நீங்களும் அந்த கேவலமான முறையில கமெண்ட் பண்ணிட்டு இருந்தவனுக்கு ஒரு ரிப்ளை பண்ணீங்களா? நான் என்னத்துக்கு அவனுக்கு ரிப்ளை பண்ணணும்? நான் உங்களுக்கு தான் ரிப்ளை பண்ணி கொண்டிருந்தேன் நீங்க பேசுறதுக்கு. ஏன்னா நீங்க பேசுறது அவாண்டமே, நீங்க அவதூற காய்க்கிறீங்க பாருங்களே. அதுல அவதூறு தானே காய்ச்சிங்க நீங்க நேத்து பேச. கொஞ்சம் பேச விடுங்களே, இல்லாட்டி விட்டு போட்டு போங்களே. இல்ல நீங்க வந்து ஒரு விஷயத்தை பேசுறதுக்கு விடணும். ரைட், சொல்லுங்களே. இப்ப எல்லாருக்கும் பொதுவாத்தான் நான் ஆசிபாஸ்ல மடுக்கிறேன். சரியான முறையில கீழ்த்தரமான வார்த்தைகள் இல்லாம அவன்கிட்ட கேட்க. சரி, உங்களுக்கு அழகா கேட்கறிஞ்சி அவன் என்னத்துக்கு என்ன உம்மாட்ட பொட்டோ போட்டு இது பண்ணினான்னு ஒரு கேள்வி தான் வந்தது. நான் கேட்டுப்பேன் தானே. அப்ப இதுகளுக்கு எல்லாம் வக்கீல் உங்களுக்கு இல்ல. அதுதான் எல்லாம் நடந்தது. நீங்க பாத்தீங்க தானே, எல்லாம் பார்த்துட்டு தான் நீங்க அவனை எடுக்கணும். அவனை 2 சைட்டும் பார்க்கணுமே. அவன் செஞ்ச தவறு என்ன பாருங்க. ஒருத்தரை நாங்க எடுத்திருந்தா கமெண்ட்ல அவன்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் அத்தனையுமே கேட்கிற பொறுப்பு ஏண்ட. அவன் என்ன சொல்றான், கமெண்ட் பார்க்க வேணாம் அது அப்படின்னு சொன்னாலும் நீங்க நேத்து அவனோட பேசினதிலே விளங்குது. நீங்க பேசினதிலே அவனுக்கு சப்போர்ட்டா தான் நீங்க பேசிக்கொண்டு எங்களை அக்யூஸ் பண்ணி பேசிக்கொண்டிருக்கிறீங்க. அப்ப அந்த இடத்துல நாங்க சொல்றோம், என்னை மெடுங்க நான் கேட்கிறேன், நான் சொல்றேன்னு சொல்லும் போது கூட நீங்க அதை ஏளனமா பேசிட்டு நீங்க அதை ரிஜெக்ட் பண்ணீங்க. ரைட், பரவாயில்ல, அதுக்கு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அவன்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி ஒரு கேள்வி கேட்டீங்களா? நாங்க தானே சோசியல் மீடியால கேட்டுட்டு வீடியோ போட்டுக்கிறோமே. அவன்கிட்ட என்னத்தை கேட்டு அவன்கிட்ட என்ன நியாயம் கிடைக்க போகுது? அவன்கிட்ட தானே கேட்ட கேள்விகளுக்கு அவன் என்ன செய்யறான்னு பார்த்து கொண்டு தான் நிக்கிறீங்க நீங்க. அவன்கிட்ட கேட்கிற கேள்வியை முன் வைக்கிற பேஜ்ல நான் நடத்துற அந்த லைவ்ல எனக்கு அதிகாரம் இருக்குது நீங்கள் அனுப்புற கேள்வியை வாசிக்கிறதுக்கு. சரி, பொண்டாட்டி எனக்கு தாரா, ஏண்ட பொண்டாட்டி அவனுக்கு கொடுக்குறான்ற இது எல்லாத்தையும் நான் வாசிச்சு காட்டணுமா? அதுல அது பிரதர், அது யார் அதை சொன்னான்னு சொன்னா அவனை தான் நீங்க மென்ஷன் பண்ணணும். அதுதானே நியாயம் தான் சொல்றேன். அதுல அப்ப நீங்க என்ன சொல்றீங்க, அவன்கிட்ட இதை கேட்கல எப்படி என்று சொல்லி உங்களை எடுக்கல இல்ல. இங்க பாருங்க, நீங்க உங்களை எடுக்கிறதா இல்லையான்றது 2வது விஷயம். ஆனா நீங்க எனக்கு என்ன சொன்னீங்க,
மயிறு புடிங்க யாருன்னே தெரியாது சொன்னீங்க. யாருன்னு தெரியான்னு சொல்லல. நான் என்ன நான் நல்லா பார்த்துக்கொள்வோம். நீங்க அந்த ரிப்ளையை பார்த்தா உங்களுக்கு விளங்கும். நான் சொல்லிக்கிறேன். நாங்க அதுல இருந்து அதுதான் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். நீங்க அந்த இடத்துல நீங்க கட் பண்ணீங்க, அரவாசியை போட்டுட்டு நீங்க கட் பண்ணீங்க. அந்த ஆத்திரத்துல தான் நான் பேச தெரியுமா. நீங்க அந்த வாய்ஸை ஃபுல்லா ப்ளே பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கிக்குமா. அதுல சொல்றேன், நாங்க ஹக்கா தான் நடந்துக்கணும் பிரதர்ஸ், கவனமாயிருங்க. இதுல எல்லாரும் பேசுற கதைக்கிறேன் நான் விருப்பம் இல்லை. உண்மை தானே 100% ஜெனியூனா இன்னைக்கு பேசுறேன் கதைக்கிறவன் வந்து ஐடியாஸை சரியா தாரவேன்னா தான் நாங்கள் வச்சுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ரமலான் காலத்தில் அது வெளியாயினது. அதைத்தான் அஃப்ரிதீன் போட்டு இந்த ஆசிஃப் அஸ்லம் மோடியனுக்கு புரிய வைக்க பார்த்தது. அதை வந்து என்ன செஞ்சான், கடைசிக்கு அவனையே முனாஃபிக்காக்கி இவனை வாய்ஸை லீக் பண்ண இவனோட மூட்டு விட்டு பிரச்சனைப்படுத்த போனவன் கடைசிக்கு அவனுக்கே அவன் வந்து வெட்டுவேன் குத்துவேன் ஜெயிலுக்கு போயிடணுன்னா வெடி வைப்பேன் எல்லாம் சொல்லி பேசி முடிச்சிட்டான். சரி, அந்த அளவுக்கு அவனை நிலைமைக்கு தள்ளி விட்டான். கடைசிக்கு என்ன செய்யறான் பாருங்க, அவனுக்கு உதவி செஞ்சவன், அவனோட பேஜை வந்து காப்பாற்றி கொடுத்தவன், அவனோட ஒட்டி கொண்டு ஈந்தவன் உண்டு. அப்போ அவனுக்கு என்ன செஞ்சுக்கிறான்னு சொன்னால், அவனோட பொண்டாட்டிகிட்ட ஃபோட்டோவை போட்டு அவனோட மைனிட்ட வீடியோ நேற்று போட்டிக்கிறான். அதில் வந்து கம்யூனிட்டி வைலன்ஸ் பட்டு உடனே அந்த வீடியோ அழியுது. அதெல்லாம் நீங்கள் பார்க்க மாட்டீங்க ரைட்டா. அவனோட மைனிட்ட வீடியோ அவன் தான் போட்டிக்கிறான். அங்கே யாரும் போடலை. அவனோட மைனியோ அது வேறு யாரோ அல்லாஹ்வால நாங்களே காணல. எங்களுக்கு எத்தனையோ பேர் அனுப்புகிறாங்க வாட்ஸ்அப், யாரையும் பேரை சொல்லிடப்படாதே. அதனால நான் சொல்கிறேன், வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு மாதிரி எத்தனையோ பேருக்கு வருது. அது இல்ல நஸ்ரீன், நான் ஒரு விஷயம் சொல்றேன். நான் இன்றைக்கு சோசியல் மீடியால இப்ப 11 வருஷம் இது வரைக்கும் இவங்களோட மானத்தோட நான் விளையாடல. அதனால நாங்களும் அதுல உன்னிப்பா தான் இருக்கிறோம் ஹாஜி. அப்ப இப்படியான விஷயத்தை எங்களுக்கு நீங்க அந்த பொய் சொல்லாதீங்க, பொய் சொல்லாதீங்க. என்ன ஆதாரத்தை முன்வைங்களே. என்ன ஆதாரம், என்ன ஆதாரம் நீங்க வைக்கிற இந்த பொய் குற்றச்சாட்டுக்கு என்ன ஆதாரம்? நீங்க மறுமையில பதில் சொல்லணும். நீங்க நிச்சயமா என்ன மனுஷிக்கு என்ன புள்ளிகளுக்கெல்லாம் பதில் சொல்லணும். இதுக்கு நீங்க வந்து முழுமையா நீங்க வந்து இதுக்கு பொறுப்பு எடுக்கணும். என்னண்டா நீங்க பேசின இந்த கல்லன் குப்பாடியன் அதுக்கு ஆசிஃப் அஸ்லம் பின்னு கீக்கிறான். அவனுக்கு நீங்க துணை பேத்து இன்றைக்கு அந்த வயசை கொடுத்திக்கிறீங்க. உங்களோட வயசை எடுத்து போட்டிக்கிறான். அவன் தைரியமா உங்களோட வயசை போட்டு என்ன புள்ளைகளை சீரழிச்சு கொண்டிருக்கிறான். இதுக்கு நீங்க மறுமையில பதில் சொல்லணும். நீங்க சொல்றீங்க உங்களோட வயசு ஏண்ட வயசா இருந்தா நீங்க எனக்கு எதிரா சட்ட நடவடிக்கைக்கு போங்க. ஏண்ட வயசுல நான் கீழ்த்தரமான வார்த்தை இது வரைக்கும் பேசினதே. உங்களோட வயசை போட்டு ஏண்ட புள்ள பொண்டாட்டிய போட அவனுக்கு என்ன ரைட் சீக்கி சொல்லுங்களே. ஏண்ட வயசுல நான் இது வரைக்கும் யாருக்குமே தேவையில்லை. நீங்க அப்ப ஆசிஃப் அஸ்லத்தை அட்வைஸ் பண்ணணும். ஏண்ட வயசு எடுத்து அவங்க இவங்களோட பொண்டாட்டி புள்ளையோட வீடியோ போடக்கூடாது. அதை நாங்க ரிப்போர்ட் பண்ணி அழிச்சிட்டோம். ஆனா டிக்டாக்ல எங்கேயோ பிறந்த ஒரு உமாப்பா தெரியாத ஹராங்குட்டி ஒன்று வச்சுக்கொண்டு என்னென்னலாம் பேசிக்கிறேன் ஹாஜி. நீங்க மனசாட்சி உள்ளவர்னா பேசி பாருங்க. இந்த மாதிரி ஆக்களுக்கு நீங்க இவன் நல்லவன்ற சான்றிதழ் கொடுத்து எங்களை வந்து நரகவாதின்னு எல்லாம் பேசி நீங்க அவதூறு பேசிட்டு போயிட்டீங்க. எங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும். நான் ஏண்ட தாய் எவ்வளவு சீரழிச்சான்ற உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் பேச வார்த்தையை கவனமா இதாக்கணும். நரகவாதின்னு எந்த இடத்துலயும் சொல்லல. நீங்க அந்த ப்ரோக்ராம்ல சொல்லிக்கிறீங்க. அதே மாதிரி நீங்க சொல்றீங்க நீங்க பேசினதுக்கு நான் பதில் தாரேன். அது தரத்தான் வேணும். நான் என்னண்டா நீங்க சொல்றீங்க அம்ஜத் மௌலையோட பொண்டாட்டி கொஞ்சம் கேளுங்க. நீங்க பப்ளிக் பிளேஸ்ல சொல்லிக்கிறீங்க அம்ஜத் மௌலையோட பொண்டாட்டி புள்ளையால சீரழிச்சா நான் இருக்கிறீங்க. ஆசிஃப் அஸ்லன் பொண்டாட்டியை சீரழிச்சா நான் என்று சொல்லிக்கிறீங்க. இது எல்லாத்துக்கும் ஓட்டிக்கிற ஆதாரம் என்ன? கட்டாயமா இந்த டீம் அவ்வளவுமே உங்களோட கீழே தான் இயங்குது. ஏண்ட கீழே இயங்குறேன்னு நீங்க சொன்னா அதுல ஒரு நியாயம் மீக்கினுங்களே. நான் வந்து அது நீங்க உங்களோட அனுமானம். ஆனா நீங்க உறுதியா சொல்லிக்கிறீங்க இந்த சோசியல் மீடியால அம்ஜத் மௌலையோட பொண்டாட்டி புள்ளையால் நான் இங்கப்பா நான் அப்படி ஒன்று காணவே இல்லை. ஆசிஃப் அஸ்லன் மைனியா சீரழிச்ச நான் என்று சொல்லிக்கிறீங்க. அவன் பொய்களை நம்பிக்கொண்டு நீங்களும் பேசிக்கிறீங்களே அஜி. அதை நீங்க வாபஸ் வாங்கணுமா இல்லையா? அந்த வீடியோ எல்லாம் நான் பார்த்தேன். அந்த வந்த வீடியோ எல்லாம் லிங்க்கும் பார்த்தேன். நான் அந்த அனுப்பினது எனக்கு வந்து யாரா இருந்தாலும் நேரடியா அட்டாக் இருக்குதா ஆசிஃப் அஸ்லத்துக்கு வேண்டிய சொல்லுங்க. அவனை வேண்டிய மாதிரி பேசுங்க. குடும்பங்கள் நீங்க அதை விட கேவலமான வேலையில செஞ்சுக்கிறீங்களே அஜி. இப்ப இன்னொத்தனை போட்டு ஆமட் ஹாஜியாருக்கு அவர் நியாயமா தானே பேசுறான். அவன் ஆசிஃப் அஸ்லத்துக்கு பாஞ்சு கொடுத்து தானே பேசிக்கிறான். அதுக்கு என் உமாவை இழுத்திக்கிறான், என் மகளை இழுத்திக்கிறான். இதோட என்ன பாவம் செஞ்ச அவனுக்கு? இப்ப அதாவது ஏண்ட குரல்ல வாரதை தவிர வேற எந்த ஒரு இதுக்கும் நான் பொறுப்பாகிறது இல்லை. ரைட். ஆனா அவனுக்கு நீங்க வக்காலத்து வாங்கினா நீங்க பொறுப்பாகிற இல்ல. அப்ப ஏண்ட குரல்ல வராத ஒன்றை வச்சு இவன் நரகவாதி, இவன் வந்து அந்த அம்ஜத்திட பொண்டாட்டிய சீரழிச்சான், இவன் தான் ஆசிஃப் அஸ்லத்தை சீரழிச்சான், ஊரறிய நேத்து சொன்னீங்களே, இது அவதூறா இல்லையா? ரிஸ்வி முஃப்தி
ரிஷி முஃப்தியோட வாய்ஸ் நான் தான். அது நான் பேசினதை ஒத்தன் எடுத்து போட்டிக்கிறான். அதுல ரிஷி முஃப்திக்கு உண்மையில பேசிக்கிறேனா வாப்பையில் பேசிக்கிறேனா இல்லாட்டி நான் ரிஷி முஃப்தின்னு சொல்லிக்கிறேனா? என்ன பீல கண்டீங்க அதுல? ரிஷி முஃப்தி இதுக்கு நீங்க என்ன பொண்டாட்டியை போட்டு வீடியோ செய்வீங்களா? ரிஷி முஃப்தி ஆசிஃப் அஸ்லமுக்கு ஏசிக்கிறாரு. ஆசிஃப் அஸ்லமுக்கு ஏசிக்கிறாரா? கவலைப்பட்டு ரிஷி முஃப்தி ஏசினு யாரு சொன்ன உங்களுக்கு? இப்ப அந்த வாய்ஸ் பாக்குற எல்லாரும் நியாயத்தை விசாரிக்காம எந்த ஒரு கேள்வியும் கேட்காம சந்தேகத்திலையும் தீக்காம ஆசிஃப் அஸ்லத்துடைய மனைவி பிள்ளைகளை நான் சீரழித்ததாக நினைத்துக் கொண்டு இட்டு கட்டி வதந்திகளை போட்டதுக்கு இந்த டான் பிரசாத்துடைய விவகாரம் அவனை நான் இந்த அளவுக்கு எதிர்த்தேன் என்று இந்த சமூகமே போட்டு அவங்க முன்னுக்கு வச்சுக்கிறாங்க. முஸ்லிம் சமூகம் மட்டுமல்ல, சிங்கள சமூகம், தமிழ் சமூகம் எல்லாரும் குளோபல்ல கவலைப்பட்டு அதை விளக்கு முகமாக இந்த உலமாக்கள் பேசணும்னு சொன்னதை அதை கொஞ்சம் எடிட் பண்ணி போட்டுக்கிறாங்க. ரிஷி முஃப்தி அவங்க எப்படி எங்களுடைய சமூகத்தினுடைய விரோதியோ அதே போல இது எவனோ செஞ்சது, எவனோ நல்ல சமூகம் என்று நான் குறிப்பிடுவது சிங்களவர்கள், தமிழர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லோரையும் தான். நான் தான் கிண்டணும். அதுக்கு நீங்க என்ன பொண்டாட்டி புள்ளியோட சீரழிப்பீங்களா? சமூகம் நான் சொன்னது என்ன? நீங்க சீரழிக்க காரணமாயிட்டீங்களே, நீங்க பொறுப்பு கூறணும். சாவு மேலும் நீங்க உங்களோட சேனல்ல செய்ததற்கு உங்களுக்கு பங்கிருக்கிறது என்று கூறினால் இப்போது ஏற்றுக்கொள்கிறீர்கள் தானே? அப்போது உங்களுக்கு பங்கிருக்கிறது, நிச்சயமாக அதில் பங்கிருக்கிறது. இது எடிட் இல்ல, உங்களோட வீடியோ பார்த்து எல்லாருக்கும் தெரியுது. அவிழ்த்து விட்டு நீங்க சரியா நான் ப்ளே அவனை சீண்டிதான் இதை செய்தீர்கள். ப்ளே பண்ணி பாக்குறீங்களா? போயிட்டு பாத்து வாங்க. இல்லாட்டி இந்த உலகம் அடையாளப்படுத்தும். அவனுடைய நண்பர்களே அவனை பார்த்து காரி துப்பும். அவனுடைய சொந்தம், அவனுடைய மனைவி, பிள்ளைகள் அவங்களோட எடிட்டிங்டா. இப்ப அது ஏன் எடிட்டிங் நீங்க எப்படி சொல்லுவீங்க? சொல்லுங்களே. நீங்க கண்ணால கண்டீங்களா? ஒரு முஸ்லிம கண்ணால காணாம கூட சிஹார் என்று நினைத்தேன். வீடியோக்கள் தெரியாதா? அங்க எத்தனை எடிட்டர் மாறிக்கிறானோ உங்களுக்கு தெரியுமா? சேனலிலும் போடக்கூடிய என்னுடைய வீடியோக்களுக்கு எந்த விதமான எடிட்டர் மாறிக்கிறானோ இந்த யங் ஜெனரேஷன்ல சிஹார் இல்லை என்றால் எல்லாமே நான் மட்டும் எனக்கு மட்டும் அல்லாஹ் திறமை தந்திக்கிறான். அது சிஹாருடைய வாய்ஸ் நீங்க பேசுறீங்க. ஒரு அறிவுபூர்வம் இல்லாத ஒரு பேச்சு பேசுறீங்க. என்றாலும் இது யார்? அப்போது யாரை வைத்து செய்கிறீர்கள்? நான் இந்த அஹ்மத் ஃபாரூக்கும் ஆசிஃப் அஸ்லமும் இதற்கு பின்னால் இருப்பது நீங்க என்னுடைய மனைவிய யார் யார் ஆசிஃப் அஸ்லத்தையும் அஹ்மத் ஃபாரூக்கை பற்றி கதைப்பதனால தானே என்னுடைய குடும்பத்தை இப்படி சீரழிச்சிருக்கிறார். நீங்க துணை போயிருக்கீங்க. இதற்கு நீங்கள் உடனே இல்லையா? நீங்க மறுபடியும் வாய்ஸ்ல ஒரு சின்ன பகுதியை நீங்க ப்ளே பண்ணிட்டு பதில் சொல்லி ஆகணும். அதுக்கு அடுத்ததாக சொல்லுகின்றேன். அந்த வாய்ஸ் கட் முடிவதில் நான் சொல்லுகின்றேன், என்னை இந்த குடும்பத்திலிருந்து நீக்கி விடுங்கள். நீங்கள் நேர்மையாக சிந்தித்து செயல்படுங்கள். தகாத வார்த்தைகளை பிரயோகிக்காதீர்கள். யாரையும் மனபங்கிப்படுத்தி விடாதீர்கள் என்று அழகான புத்திமதி சொல்லியிருக்கிறேன். அதையே எனக்கு எதிராக கொண்டு வந்து பேசி அவதூறுகளை பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். நான் மன்னிக்காத வரையில போயிட்டு வா. அல்லாஹ்ட கல் நெஞ்சக்காரர்கள் மட்டுமில்லாது கேவலம் கெட்ட பிறவிகளாக நடந்து விட்டீர்கள். ஆசிஃப் அஸ்லத்துடைய அந்த ஃபேஸ்புக் பேஜ் 3 லட்சத்துக்கு மேல அதிகமானவர்கள் இருக்கக்கூடிய ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடிய பேஜ், அது வீழ்த்தப்படுவதற்கு காரணம் என்ன? என்னுடைய செயலா? அவனுடைய செயலா? என்னுடைய மனைவி, பிள்ளைகள் எல்லாவற்றையும் போட்டு சோடித்து வர்ணித்து அஹ்மத் ஃபாரூக் நீங்கள் எடுத்து கொடுத்த இந்த பாயிண்ட்களை எடுத்து நீங்கள் கட் பண்ணி எடிட் பண்ணி கொடுத்த இந்த விஷயங்களை வைத்துக் கொண்டு தானே ஆசிஃப் அஸ்லம் போட்டுக் கொண்டிருந்தான். அதை வைத்துக் கொண்டு தானே இப்போது நீங்களும் கதைக்கிறீர்கள். ஆசிஃப் அஸ்லம் நியாயமானவன், நேர்மையானவன் என்று. அவனுடைய அந்த இழிவான செயல்களால் தான் அந்த பேஜ் போயிடுச்சு. நாங்கள் ரிப்போர்ட் அடித்தாலும் அவன் என்ன மடையனா? 3 லட்சம் பேர் ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பேஜை சும்மா அழிப்பான? ஒரு குடும்பத்தை சீரழித்திருக்கிறான் என்பதை ஆதாரபூர்வமாக காண்பித்தோம். பேஜை தூக்கிட்டான். அது புரியாமல் இன்னும் அடுத்த பேஜிலும் கூட 4 பதிவை போட்டிருந்தான். இப்போது அதுவும் தொங்கிக் கொண்டிருக்குது. இன்னொரு 2-3 பதிவை போட சொல்லுங்க, அந்த பேஜ் காணாமல் போயிடும். ஒன்றும் இல்லை, என்னை பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் என்னுடைய மனைவி பிள்ளைகளை ஒருவன் மானபங்கப்படுத்துவதற்காக இந்த பேஜை பாவிக்கிறான். அதற்கான ஆதாரங்களை கொடுத்தோம், கம்ப்ளைண்டை கொடுத்தோம், அதனுடைய ஆதாரத்தையும் அவர்களுக்கு சமர்ப்பித்தோம். அவர்கள் ஃபேஸ்புக்கோடு கதைத்து தூக்கிவிட்டார்கள். இல்லாவிட்டால் ஒரு 2 பதிவை அளிப்பதனால் 3 லட்சம் பேர் இருக்கக்கூடிய ஒரு பேஜை அவ்வளவு சீக்கிரமாக அப்படி தூக்க முடியாது. பல லட்சங்கள் செலவழித்தாலும் முடியாது. ஆனால் ஆசிஃப் அஸ்லத்துடைய செயல் அதைவிட கேவலமாக அந்த மான நஷ்டத்துக்கு வழக்கொண்டு போட்டால் அது எவ்வளவு லட்சங்கள் கோடிகள் உன்னிடத்தில் எடுக்க முடியும் என்பது உனக்கு தெரியாது. அவ்வளவு பாரதூரமான விடயத்தை செய்துவிட்டு என் மீது வீண் பழி சுமத்துகிறாய். நான் உன்னுடைய மனைவி பிள்ளைகளை சீரழித்ததற்காக தான் இந்த கேவலத்தை செய்தாய். எங்கேயாவது ஒரு லிங்கை, ஒரு ஆதாரத்தை நீ முன் வச்சு, இது இவனுடைய பேஜ், இந்த பேஜில் இவன் இதை போட்டிருந்தான், என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் இவ்வளோ கேவலமாக கதைத்திருந்தான், பதிவிட்டிருந்தான், காண்பி. இப்போது நீங்கள் போட்டிக்கிறீங்களே, காண்பிக்கிறோமே, அந்த வீடியோ பார்த்தீங்க தானே, என்ன அழகா பேசியிருக்கி. அதுக்கு முன்பு ஆசிஃப் அஸ்லம் கூட பல மௌலவிகள் எல்லாம் பேச வச்சிருந்தாரு. எங்களுக்கு போட தெரியாதா, போட முடியாதா, போட்டு என்ன ஆச்சு, அந்த பேஜ் இல்லாமல் போயிடுச்சு. நாங்கள் அப்படி போடல.
நாங்கள் யாருடைய கண்ணியத்தோடும் விளையாடல, மரியாதையோடும் விளையாடல. நீங்கள் செய்ததை, நீங்கள் பேசினதை, நீங்கள் சம்பந்தப்பட்ட வாய்ஸ் கட்டுகளை நாங்கள் தெளிவுபடுத்தினோம், விளங்கப்படுத்தினோம் மக்களுக்கு. உண்மைகள் புரியத்தான். ஆனால் அவதூறுகளை கட்டல. ஆனால் இப்படி அபாண்டங்களை சுமத்தி அப்பாவை பிள்ளைகளை கேவலப்படுத்தவோ, பெண்களை கேவலப்படுத்தவோ, தாய்மாரை கேவலப்படுத்துகிற அந்த செயலை மட்டும் நாங்கள் புரியல. அல்லாஹ் மீதானியாக அதை செய்யக்கூடிய அளவுக்கு அவ்வளோ கேவலமானவர்கள், அந்த மாதிரி பிறவிகள் நாங்கள் அல்ல. நல்ல குடும்பத்தில் பிறந்தவர்கள். இன்னொருவருக்கு செய்தாலும் அதை கண்டிக்கக்கூடிய ஸ்தானத்தில் தான் வைத்து அப்படி கண்டிச்ச, அப்படி போடவானு சொன்ன பதிவுகளை எடுத்துட்டு வந்து சித்தரிச்சு எங்களுக்கு எதிராக பேசுறீங்க. அதில் இன்னொன்றை கொண்டு வாரீங்க, ஜம்மியத்துல் உலமா ரிஸ்வி முஃப்தி போல பேசி குழப்பம் ஏற்படுத்தினதாக. அதில் எங்கேயுமே ரிஸ்வி முஃப்தி என்று கூறப்படவும் இல்லை. அது என்னுடைய வாய்ஸ் தான் என்று நானே ஒப்புக்கொள்கிறேன். நானே அதை பற்றி கவலைப்படவில்லை. அந்த வாய்ஸ் கட்டை பதிவிட்டவன் நான். அதில் ஒரு இடத்தில் அந்த வாய்ஸ் கட்டை முழுமையாக கேட்டால், ஒரு இடத்தில் நாங்கள் கேட்காவிட்டாலும் இதை சில உலமாக்கள் நிச்சயம் கேட்பார்கள் என்று சொன்னதை அவர்கள் கொஞ்சம் மாற்றி அமைத்து அது ஒரு உலமா பேசுவது போல அதை காண்பித்து ரிஸ்வி முஃப்தியுடைய பார்வைக்கு கொண்டு போவதாக தான் அவர்கள் சொன்னார்கள். இதை பதிவிட்டதுக்கு பிறகு நானே கேட்டேன், என்னுடைய வாய்ஸ் சம்பந்தப்பட்டதை நான் கேட்க மாட்டேனா? கேட்டதில் அவர்கள் தந்த பதில், அந்த யங் ஜெனரேஷனோட நான் விட்டுக்கொள்ள போவதா அஹமத் ஃபாரூக்? உங்களை போல நீங்கள் தான் போய் மூக்க நுழைச்சிங்க, உங்களுக்கு எதிராக வீடியோ போட்டாங்க, திறன சப்ஜெக்டை பேசினாங்க. பேசினவங்களோட பேரும் உங்களுக்கு தெரியும், நாசிக் பேசினாரு, NKK டீமில் தான் பதிவேற்றம் பட்டுச்சு. இது எல்லாத்துக்கும் நான் காரணம் என்று வேணும் என்ன என் மீது இருக்கக்கூடிய பகையை நீங்கள் காட்டுறீங்களா அஹமத் ஃபாரூக்? உங்களுக்கு உள்ளம் நோண்டு இல்லையா அஹமத் ஃபாரூக்? உங்களுடைய அந்த செயலோட விபரீதம் இப்போது இந்த வந்திருக்கிற வீடியோக்களுக்கும் நீங்கள் பதில் சொல்லணும் அஹமத் ஃபாரூக். இதில் பேசப்பட்டிருக்கிற உங்களுடைய மனைவியாக நினைங்க, பேசப்பட்டிருக்கிறது உங்களுடைய பிள்ளைகளாக நினைங்க, பேசப்பட்டிருக்கிறது உங்களுடைய தாயாக நினைங்க. அப்படி நான் நினைத்ததனால தான் ஆசிஃப் அஸ்லம் ஒரு யூனிவர்சிட்டி மாணவனுக்கு ஏசிக்கொண்டிருக்கும் போது தூசண வார்த்தைகளால் அது என்னுடைய தாயாக நினைத்து தான் தட்டி கேட்டேன். அவனுடைய சகோதரி என்னுடைய சகோதரி நினைத்து தான் தட்டி கேட்டேன். அதெல்லாம் போட்டு காட்ட தேவையில்லை. இதெல்லாம் சமூகம் மறந்திருக்கு என்று நினைச்சு கொண்டு நீங்க பேசுறீங்களா? அதுக்கு பிறகு என்னுடைய தாயை மிரட்டி அதுக்கப்புறம் நடந்த எல்லாருக்கும் தெரியும். இது முழு இலங்கை உலகத்தில் வாங்கக்கூடிய ஃபேஸ்புக் பாவிக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தெரியும். ஆனால் அஹமத் ஃபாரூக் நேற்று சோத்துல முழு பூசணிக்காவை மறைத்து நான் சொன்ன சின்ன வாக்கியங்களை, வசனங்களை எடுத்து பிளே பண்ணி அறவாசியில் முடிச்சு அதற்கு இவருடைய விளக்கத்தை கொடுத்து தீர்ப்பு வழங்கிவிட்டார். என்னை லைவ்ல வச்சு கொண்டு உங்களை மாதிரி கேவலம் கெட்ட ஒரு இந்த செயல் புரிஞ்ச ஒருத்தரை நான் என் வாழ்க்கையில கண்டில்ல அஹமத் ஃபாரூக். நீங்களும் ஆசிஃப் அஸ்லம் ஒரு ஆளை போட்டு பேசி இருக்கிறீங்களே, மூன்று மாதத்துக்கு முந்திலிருந்து அவன் பேசிக் கொண்டிருக்கிறான். ஒரு சில விடயங்களில் அவனுடைய வயசை போட்டு பேசினான். எங்களுக்கு சிஹார் மீது சந்தேகம் வந்தது. இன்னும் அது சிஹார் போல தான் இருக்கிறது. அது சிஹாரும் அதுக்கு பதில் சொல்லணும். இது நீ இல்லை என்றால் இதை தெளிவுபடுத்தி அழகாக செல்வது உண்மைது கடமை. உன்னுடைய பிள்ளைகளையும் நாங்கள் சீரழிக்கவில்லை, மனைவியையும் நாங்கள் சீரழிக்கவில்லை ஒருபோதும். எங்களுக்கு அந்த பாவக்கரைகள் தேவையில்லை. ஆனால் இப்படியான கேவலம் கெட்ட விஷயத்தை நீ செய்திருந்தாலும் நிச்சயமா அல்லாஹ் தஆலா உனக்கு கேவலமான மௌத்தின் மூலமாக உன்னை அடையாளம் காட்டுவான்டா. யார் செய்திருந்தாலும் இதை போன்ற ஒரு பாவத்தை யாருக்கும் செய்யக்கூடாது. அஹமத் ஃபாரூக் தில்லிருந்து நேராக வந்து மூஞ்ச காட்டி பேசுறதுக்காக வேண்டி என்னுடன் இருக்கும் பலரும் முகம் காட்டாமல் பேசிக்கொண்டும் சில விடயங்களை செய்கின்றார் என்பதற்காக எல்லா குற்றங்களையும் என் மீது சுமத்துவது எந்த விதத்தில் நியாயம் அஹமத் ஃபாரூக்? உங்களுக்கு நியாயம், தர்மம், நீதி ஏதாவது உண்மையிலுமே அதற்கான அர்த்தங்கள் தெரியுமா? உங்களிடத்துல வந்து நான் பேசின நேரம் எப்படியான பதில் தந்தீங்க? பதில் இல்லை உங்களோட வார்த்தையில. ஆசிஃப் அஸ்லம், நீ ஒரு வாய்ஸ் கட் போட்டு இந்த விஷயத்திலிருந்து நீ கலந்து கொள்ள முனைகின்றாய். எத்தனை வீடியோக்களில் நான் சொல்லியிருக்கிறேன், உன்னுடைய மனைவி பிள்ளைகளை சீரழிக்க நான் ஒருபோதும் இவர்கள் எவரையும் அனுமதிக்கவில்லை. NKK டீமா இருக்கட்டும், மயிர்புடுங்களா இருக்கட்டும், ஒன்னஸா இருக்கட்டும், நான் அனுமதிக்கவில்லை. சில வேளை தவறுகள் நடந்திருக்கலாம். ஆனால் யாருடைய மனைவி பிள்ளைகளை அவர்கள் கைய வைக்கவே இல்லை. ஆனால் ஆசிஃப் அஸ்லத்துடைய மனைவி பிள்ளைகளை பல வருடங்களாகவே பல தளங்களில் காமெண்ட்களில் பல வீடியோக்களை பார்த்ததற்கு மக்கள் சாட்சி. அப்படிப்பட்ட வீடியோக்களை ஒரு சில வீடியோக்கள் வாட்ஸ்அப்பிலும் வந்தது. எங்களுக்கும் அப்படிதான் இவருடைய மைனி சம்பந்தமான வீடியோ ஒன்று வந்தது. அது அவருடைய மைனியா இல்லையான்னு நாங்க யாரும் தேடி பார்க்க போகல. அதை அனுப்பியவர்கள் சொன்னதை கேட்டு NKK டீமால உங்களுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று தந்தாங்க. நீங்க தேவையில்லாம பிள்ளைகள் மனைவிமார்களை போட்டீங்கன்னா அந்த வீடியோக்களையும் நாங்கள் வெளிப்படுத்துவோம்னு ஒரு வார்னிங் தந்தாங்க. அப்ப அஃப்ரிதீன் பிரதர் அதையும் ஆசிஃப் அஸ்லத்துக்கு அனுப்பி தெளிவுபடுத்தியிருந்தார். இறுதியாக என்ன நடந்துச்சு? அந்த வீடியோவை ஆசிஃப் அஸ்லமே வெளிப்படுத்தி அஃப்ரிதீனுடைய மனைவி பிள்ளைகளையும் போட்டு சீரழிக்க முடிஞ்சார். அஃப்ரிதீனை கூட இவரோட நகமும் சதையுமாக இருந்த அந்த நேரத்தில் என்னுடனும் நல்லாக இருந்த பொடியன் தான். அந்த நேரத்தில் விசுவாசமாக நல்ல முறையில் இவருக்கு உதவி செஞ்ச ஒரு பொடியன். அவருடைய வாய்ஸ் கட்டுகளை லீக் பண்ணி என்னை கேவலப்படுத்தணும் ஒரே ஒரு காரணத்துக்காக பல வருடமாக உதவி செஞ்சு அந்த பேஜுக்காக அவர் உழைத்தவர். அவரை கூட முனாஃபிக் பட்டம் கட்டி இறுதியில் அவருடைய மனைவி பிள்ளைகளை ஆசிஃப் அஸ்லம் சீரழித்தான் என்பது வெட்ட வெளிச்சமான உண்மை. அப்போது இவ்வளவு பதிவுகளை போட்டவன், அவனுடைய பேஜை தூக்கியவன்,
என்னுடைய மனைவி பிள்ளைகள் இப்போது சீரழிவதற்கு இவன் காரணம் இல்லை என்கின்றான். கடந்த சில நாட்களாக இவன் போட்ட வீடியோ, இவன் போட்ட போட்டோ தான் அம்பலமாகி இருக்கிறது. அதிலும் இவனுக்கு அல்ல கையாக பேசிய சிஹாருடைய வாய்ஸில் தான் அதுவும் வந்திருக்கிறது. இவனுக்கு வக்காலத்து வாங்கி என் மீது அவதூறு பரப்பிய அகமது ஃபாரூக் சொன்ன பொய்களை நம்பிதான் அவனும் பேசியிருக்கிறான். அதில் அடித்து கூறுகிறான், அகமது ஃபாரூக் நானாவை பற்றி உனக்கு என்ன தெரியும்? இப்போது நாட்டுக்கே தெரிகிறது எப்படிப்பட்ட தவறை செய்திருக்கிறார் என்று. ஜஹ்ரானுடைய ரேஞ்சில் என்ன வந்து நீங்க புனைச்சு பேசுறீங்களே, கல்பன் ஒண்டிக்குது அகமது ஃபாரூக். உங்களுக்கு எங்க பொடியமாறு என்ன செஞ்சானோ? நீங்க தூசணத்தால உங்களோட வயதை மீறி எங்களுக்கும் தூசணம் பேச தெரியும், நீங்க உங்களை கலாய்த்து கொண்டு தூசணத்தை பேசினீங்க. அதை திருப்பி போட்டு காட்டினானோ. ஆசிஃப் அஸ்லம் ரேஞ்சுக்கே நீங்க பேசினீங்க. ஆசிஃப் அஸ்லத்தோட சேர்த்து இணைத்து சபாஸ் சரியான போட்டின்னு போட்டு காட்டினானோ. இவ்வளவுதான் செஞ்சானோ. உங்களோட மனைவியுடைய போட்டோவையும் பிள்ளையுடைய போட்டோவையும் தேடி எடுக்க முடியாதா? அது கோழைகளின் செயல் அகமது ஃபாரூக். நீங்க இவ்வளவு கேவலமா இப்படி கோழையாக நடந்து கொள்வீங்க நான் நினைக்கல. இந்த ஆசிஃப் அஸ்லத்தோட சேர்ந்து அவனுக்கு தான் மண்டை பழுதாகி அவனோட பேஜே மிளந்து இப்ப என்ன அழிச்சு கொள்ளணும்ன்ற நிலைமையில அமைக்கிறான். நீங்களும் அவனுக்கு துணை போய் அவனை விட கேவலமாக நடந்து கொண்டு நிற்கிறீங்களே. என் பக்கம் நியாயத்தை பேச எவ்வளவு பேர் வந்தாங்க, காது கொடுத்து கேட்டீங்களா? இறுதியில் நீங்க சொல்றீங்க அந்த வீடியோல அம்ஜத் மௌலவியுடைய மனைவி பிள்ளைகள் எங்க சீரழிக்கப்பட்டது, யார் சீரழித்தார்கள், இதுவரை நான் காணவில்லை. நீங்க லிஸ்ட்ல வச்சிருக்கீங்களோ தெரியா? அப்ப நீங்க செஞ்சு கொள்ளுங்க. அது ஆசிஃப் அஸ்லத்துடைய மனைவி பிள்ளைகள் சீரழிஞ்சதுக்கு நான் காரணம்ன்றீங்க. உங்களோட கல்வியை நீங்க தொட்டு பாருங்களேன். என்னுடைய பிள்ளைகள் என்ன பாவம் பண்ணிச்சு உனக்கு? என்னுடைய மனைவி என்ன பாவம் பண்ண? அவங்களுடைய போட்டோ யாருடைய அனுமதியில் எடுத்தாய்? என்றோ எங்கோ யாரோ உன்னுடைய மனைவியுடைய போட்டோ எடுத்து உன்னுடைய பிள்ளைகளை எடுத்து செஞ்சதற்கு என் மீதும் குற்றம் சாத்தினாய். நான் செஞ்சதை ஒன்றுதான், உன்னுடைய ஊழல்களை காண்பித்தேன். அது நீ பதிவிட்டதை தான் காண்பித்தேன். நீ லைவ்ல வந்து செஞ்ச மிஸ்டேக், விட்ட வார்த்தைகளை தான் சுட்டி காட்டினேன். அல்லாஹ்வுடைய அருளால நீ இப்போது தூசணம் பேசவில்லை. நீ லைவ்ல வந்தா உன்னுடைய வார்த்தையை அடக்கி கொண்டாய். நான் ஏற்கனவே உனக்காக போய் நான் ஏற்கனவே என்னுடைய லைவ்ல உனக்காக 2 துளி கண்ணீர் சிந்தினேன். நான் நேற்று பார்க்கலையா? 2 துளி கண்ணீர் சிந்தி நான் உள்ளத்தால வந்த வார்த்தைகள். என்னுடைய மனக்குமுறலை பதுவாவாக நீ பெற்றுக்கொண்டு விட்டாய் ஆசிஃப் அஸ்லம். இனி அது உன்னை எங்க கொண்டு போய் நிறுத்துமோ எனக்கு தெரியாது. உனக்கு மன்னிப்புண்டா? நீ சமூக வலைத்தளத்தை செஞ்சதுக்கு அதற்கான பிராயச்சித்தம் சமூக வலைத்தளத்தில் அது செஞ்ச இடத்திலிருந்து எல்லாவற்றையும் அழிச்சுக்கோ. நாங்கள் ரிப்போர்ட் பண்ணி நாங்கள் இந்த விஷயங்களை உன்னை கண்டிச்சு திருத்தி நீ அதே தவறை செஞ்சு இன்னும் எங்களையும் குற்றவாளிகளாக சமூகத்தில் காட்ட இந்த மாதிரி அகமது ஃபாரூக் மாதிரி ஆக்களை பாவிச்சு கொண்டு இந்த சமூகத்தை இன்னும் ஏமாத்தி தெரியாது. இதுக்கு மிச்சம் இது எல்லாத்துக்கும் பின்னுக்கு நீ இருக்கிறாய் என்று அல்லாஹ்வுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும், பார்க்கக்கூடிய எல்லோருக்கும் விளங்குது. இதுக்கு மேலும் நடிக்காதே. நீ இதிலிருந்து திருந்தலன்னு சொன்னா அல்லாஹ் தான் உன்னை பாதுகாக்கணும். கேவலமான மௌத்தை தவிர வேறு எதுவும் உனக்கு தண்டனை இல்லை. அதிலிருந்து உன்னை பாதுகாத்துக்கோ. அது உன்னை கையில தான் இருக்குது. அகமது ஃபாரூக், நீங்கள் தேடிக்கொண்ட இந்த பாவ கரைகளை அதை நீங்க நீக்கிக் கொள்றது உங்களோட கையில தான் இன்னைக்கு. சமூக வலைத்தளத்தில் வந்து இப்படி அவதூறுகளை பரப்பி நீங்க ஒரு மீடியா ஜேர்னலிஸ்ட் நினைச்சு கொண்டிருக்கிறீங்க. இந்த மீடியா ஜேர்னலிசமுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. நீங்கள் ஒரு பொய்யன். சமூகத்தில் பொய்யை பரப்பி அநியாயக்காரர்களுக்கு துணை போய்விட்டீங்க. உங்களுடைய மறுமை வாழ்க்கை எப்படி பண்றதை நீங்க நேற்று என்ன விமர்சித்தீங்களே, நரகவாசிகள் சொல்லி. கேவலம் டான் பிரசாத் போன்ற இஸ்லாத்தின் எதிரி, அல்லாவின் எதிரியை நான் எதிரியா பார்த்தேன். ஆனால் அந்த வீடியோவில் அவனை வச்சு ஆசிஃப் அஸ்லத்தை புனைத்து போட்டது அது நானாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தவறுதான். அதை சுட்டி காட்டுவதானால் வேறு விதத்தை சுட்டி காட்டியிருக்கலாம். ஆனால் என்னை நரகவாதி என்று கூட நீங்க வர்ணிச்சு பேசினீங்க, கதைச்சிங்க. ஆனால் நீங்க செஞ்சிக்கிற இந்த தவறு, இவனை பேச வைத்திருக்கிறீங்க, ஒருவனை இவ்வளவு கேவலமான விஷயங்களை கொண்டு பேச வைத்திருக்கிறீர்களே, இது உங்களுடைய மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, உங்களுடைய குடும்பத்துக்கு தான் அழகு சேர்த்திருக்குது. எனவே மன்னிப்பு ஒன்று எல்லாருக்கும் இருக்குது, அதற்கான பிராயச்சித்தம் ஒன்று இருக்குது. அதை உங்கள் கையில் விட்டுறேன் அகமது ஃபாரூக். இல்லைன்னா மறுமையில சந்திப்போம். மறுமையில தான் உங்களுக்கான டீல். இதற்கான நியாய தீர்ப்பை அல்லாஹ் வழங்க போதுமானவன். அல்லாஹ் நேர்மையானவன், உண்மையானவன். அவனுக்கு தெரியும். நீங்க வந்து காலங்காலமாக ஆசிஃப் அஸ்லத்துடைய ஹேட்டர்ஸ்ன்றது இந்த உலகத்துக்கே தெரியும். நான் வந்தொன்றும் புதிதாக ஒன்றும் செஞ்சு இவனை எதிர்த்து ஒன்றும் கிழிக்கிறதுக்கு முனையல்ல. நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா உண்மையை எடுத்துக்கொண்டு வந்து பேசினேன். சத்தியத்தை ஆதாரமாக போட்டு நிரூபித்து பேசினேன் காண்டாவின். இதனால் உங்களுக்கு என்ன கோபமோ எனக்கு விளங்கவில்லை. பழைய கோபங்கள், விவகாரங்களை கொண்டு வந்து இதில் வைத்து நீங்கள் பழிவாங்க நினைத்திருக்கிறீர்கள் என்பது புலப்படுகிறது. இந்த பாவத்துக்கான பிராயச்சித்தத்தை எப்படி ஈடு செய்ய போகிறீர்கள்? ஈடு செய்ய முடியுமா? ஆனாலும் நாங்கள் கவலைப்பட போவதில்லை. நாங்கள் யாருக்கும் துரோகம் நினைக்கல, யாருடைய வாழ்க்கையிலும் மண்ணலி போடல. சமூகத்தை விற்று பொழைத்துக் கொண்டிருந்தவன், மதரசா மாணவர்களை கேவலமாக நடத்தி கொண்டிருந்தவனை தான் தடுத்தோம். இன்னும் சொல்கிறேன், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகளை இப்படி சோசியல் மீடியாவில் போட்டு கேவலப்படுத்தக்கூடிய ஒருவன், என்னை போன்று பலரை செய்த ஒருவனை
ஒழுக்கத்தை கற்பிக்கக்கூடிய, பிள்ளைகளை வழிநடத்தக்கூடிய ஒரு மദ്രസാவில் வச்சு இந்த அம்ஜத் மௌலவி அவர்களுடைய நிர்வாகமும் அந்த மദ്രസാவுக்கு சம்பந்தமான ஊரிலும் அதிக மிதியாலையிலும் இன்னும் ஜம்யத் உலமா போன்ற பொறுப்பு வாய்ந்த அமைப்புகளும் அழகு பார்த்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் கேவலம் கெட்ட ஒரு சமூகத்தில் நானும் இருக்கிறேன் என்பதை உணர்கிறேன். இதை விட ஒரு கேவலம் தேவையில்லை. சமூகம் என்று ஒட்டுமொத்த சமூகத்தை நான் சொன்னேன். சிங்களம் அதை கூட முஸ்லீம் சமூகம் என்று எடுத்துக்கொண்டிருக்கிறார் அஹமத் ஃபாரூக். அதை மக்களுக்கு அப்படியே புரிய வைத்து இந்த சமூகத்திலிருந்து என்னை ஒதுக்குவதற்கான அவதூறுகளை பரப்பி இன்று என் பிள்ளைகளோட மனைவியோட மானத்தில் விளையாடிட்டீங்க. அல்லாஹ் இருக்கிறான், உங்களை எல்லாருக்கும் அல்ல பதில் செல்வான். இவ்வளவுதான் நான் கூறணும். எனக்கு இதுக்கு மிச்சம் ஒன்றும் விளங்குதில்லை. என்ன பேசன்னு எனக்கு விளங்குதில்லை. எனவே நண்பர்களே, சகோதரர்களே, என்னால் முடிந்த விதத்தில் நான் உங்களுக்கு எடுத்துரைத்து விட்டேன். நாங்களும் தவறு செய்திருப்போம் தான், நிச்சயமாக தவறு செய்தோம். ஆனால் இப்படிப்பட்ட கேவலமான செயலை ஒரு நாளும் செய்யவில்லை. அதை நாங்கள் எந்த இடத்திலும் குர்ஆனிலும் கூட அல்லாஹ்வின் மீது ஆணையாக சத்தியம் செய்து நான் கூறுகிறேன். யாருடைய மனைவியோ யாருடைய தாயையோ இப்படி நான் சீரழிக்க நினைக்கவில்லை. ஆசிஃப் அஸ்லத்தோடு சம்பந்தப்பட்ட வந்த வீடியோக்களை போட்டு நாங்கள் அதுக்கு பதில் கொடுத்தோம், அதை கலாய்த்தோம். அதில் ஏதாவது பிழை இருந்தால் சுட்டிக்காட்டி எங்களிடத்தில் கேட்டிருந்தால் நீங்கள் பேசக்கூடிய எல்லாவற்றும் ஓகே, இந்த விஷயத்தை செய்யாதீங்க, அது கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தா எதை அழிக்கணுமோ நாங்கள் உடனே அழிச்சிருப்போம். சம்பந்தப்பட்டவங்க நீங்கள் வினவிந்தீங்கன்னா ஏன் என்ன தண்டிக்கிறீங்க, அவருடைய விஷயத்தில் என்ன விடுங்கன்னு சொன்னால் நாங்கள் அழிச்சிருப்போம். இப்போது என்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லோரும் செய்யக்கூடிய பதுவாக்களுக்கு அஹமத் ஃபாரூக்கும் ஆசிஃப் அஸ்லமும் இவர்களோடு கைகோர்த்து போகக்கூடிய அம்ஜத் மௌலவியும் கூட நிச்சயமாக பதில் சொல்ல வேண்டும். அம்ஜத் மௌலவி இதில் சம்பந்தப்படுகிறார். அவரை நாங்கள் கேவலப்படுத்தி இருந்தால் அல்லாஹ்வுக்காக மன்னித்துக் கொள்ளுங்கள். இதில் நாங்கள் சம்பந்தப்பட்டிருந்தால் பல சந்தர்ப்பங்களில் அம்ஜத் மௌலவியுடைய போட்டோக்கள் வந்ததுதான், நிச்சயமாக வந்தது, இல்லாமல் இல்லை. சில வாலிபர்கள் தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள் தான். எல்லாவற்றுக்கும் நான் எப்படி பொறுப்பேற்பது? ஆனால் நான் என்னால் முடிந்ததை சொன்னதற்கான ஆதாரத்தை தான் அல்லாஹ் உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான். அதை வைத்தே என்னை அவதூறு பரப்பி இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் எவ்வளவு பட்ட ஒரு கிரிமினல்கள், இதுதான் எனக்கு விளங்குதில்லை. அந்த அஃப்ரிதீன் அதற்கான ஒரு முயற்சியில் தான் அந்த வாய்ஸ் காட்டுகளை கொடுத்திருக்கிறார். கிரிமினல்களுக்கு நீங்க துணை போய் இப்படி நடந்து கொண்டதை நினைத்து கவலைப்படுகிறேன். சமூகமாக உங்களிடத்தில் எத்தி வைத்து விட்டேன். இனி மக்களாகிய நீங்கள் இதற்கான நல்ல முடிவெடுங்கள். தயவு செஞ்சு அந்த வீடியோக்களை பார்க்கக்கூடியவர்கள் ரிப்போர்ட் அடிங்க. அது என்ன பேஜ்லேயே ஆகிக்கட்டும், யாருடைய பேஜ்லேயே ஆகிக்கட்டும், சமூக வலைத்தளத்தில் வந்து பேசக்கூடியவர்கள் உண்மைக்கு புறம்பான, நீதி இல்லாத, ஆதாரம் இல்லாத தகவல்களை, அவதூறான பேச்சுக்களை பேசுவார்கள் என்றால் உடனே ரிப்போர்ட் பண்ணுங்க. நிச்சயமாக ரிப்போர்ட் பண்ணுங்க. அது நானாக இருந்தாலும் பரவாயில்லை. பேசுவதில் உண்மை இல்லை என்றால், அதில் ஆதாரம் காண்பிக்கப்படவில்லை என்றால் நிச்சயமாக ரிப்போர்ட் பண்ணுங்க. இது தவிர்க்கப்பட வேண்டும். எனவே இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவரையும் நேரான வழியில் நடத்தட்டும். எனக்காகவும் என்னுடைய குடும்பத்துக்காகவும் இந்த கேவலங்களை தாங்கிக் கொள்ளும் சக்தியை தர வேண்டும். நிச்சயமாக அதுதான் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தரணும். எங்களுடைய மனமுடையாமல் நாங்கள் எங்களுடைய பயணத்தை நாங்கள் போவேன். இதில் எந்த கேவலமும் இல்லை. நாங்கள் எங்களுடைய செயற்பாடை தான் நாங்கள் சரி பார்த்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு என்னுடைய குடும்பத்தை கேவலமாக்குவதற்காக இந்த மாதிரி பல கேவலமான செயல்களை செய்தவனுக்கு ஹிதாயத் இருந்தால் அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை கொடுக்கட்டும். இல்லைண்டா அவனை கேவலமான ஒரு மௌத்தை கொண்டு தண்டித்து மக்களுக்கு அதை காட்டட்டும். இந்த கேவலத்துக்குரியவன் யார் என்று அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த ஆசிஃப் அஸ்லம், அவனுக்கு பக்க பலமாக இருக்கக்கூடிய இந்த அம்ஜத் மௌலவி, அஹமத் ஃபாரூக், நீங்கள் எல்லோரும் கியாமத் நாளில் நிச்சயமாக எங்களுக்கு இதுக்கு பதில் சொல்ல வேண்டும். எனவே அதை அல்லாஹ் இடத்திலே நான் விட்டுவிடுகிறேன். உரியவர்கள் நீங்கள் அல்லாஹ் இடத்தில் பதில் சொல்லிக் கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நான் உங்கள் அன்புக்குரிய நண்பன் சகோதரன் நஸ்ரீன் நிசாம்தீன். எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் அல்லாஹ்வுக்காக துஆ செஞ்சு கொள்ளுங்கள். தயவு செய்து அந்த பதிவுகளுக்கு முடிஞ்ச அளவு ரிப்போர்ட்டுகள் அடிங்க. அடித்து அதை நீக்குவதற்கான ஏற்பாடுகளை முடிஞ்சவங்க செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறுதியாக இந்த அப்பட்டமான பொய்யையும் நீங்களே பார்த்து முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். எங்களுக்கு உமா வாப்பா ஆத்தாண்டு ஊத்து பேச்சாரு ஏச போல நாங்களே ஏச என் தம்பி வந்து நசரீனுக்கு கூட உமாவுக்கு சும்மா ஏச வேண்டிய அவனுக்கு பைத்தியம் இல்ல. என் தம்பியோட வைஃப் அவனோட வைஃப்ட 3 புள்ளையோட போட்டோவை போட்டு கேவலப்படுத்த போல என் தம்பி கோல் அடிச்சு ஏசிட்டான் உமாவுக்கு, அவனோட உமாக்கு. அவனோட உமா நீங்க கேட்ட மாதிரி 2 பேர் வீடியோ வந்து மௌலவியும் பேசி வராதும் இந்த வீடியோ நீங்க பாருங்க, பார்த்து போட்டு திரும்ப வீடியோ நீங்க போட வரலாம். சரியா, இதுக்கப்புறம் நீங்க வீடியோ போட்டா வந்து உடனே தெரியும் எக்ஷன் வரும். எக்ஷன் இல்ல எலெக்ஷன் தெரிஞ்சா அந்த போலீஸ்கார அந்த வேலை இல்ல வேற மாதிரி செஞ்சு போட்டுவோம். சரியா, இதே நம்பர் தான். எனக்கு ஒரு கேஸுமே இல்ல. சில்லாதால எவனுமே உமா ஊக்க தெரிந்தானே நானும் கொழும்புல தான் இருக்கிறோம். இப்படி வராங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு தோத்து தெரியும். அந்த சுவிஸ் லீக் அராங்குட்டி ஒன்று பேப்பாஸ் அராங்குட்டி நாங்கள் உமா ஊக்க சில்லாங்க போக மாட்டோம் வந்தானோ அவர் சில்லாங்க போக வரையில அவர் தப்பி தவறி வந்துடக்கூடாது. சும்மா நீ அம்மா எல்லாம் பார்த்து கொண்டு அது இது நல்லா இதாக்கி கொண்டு போட்டுறாங்க. இந்த வீடியோ நீங்க பாருங்க. இது போற வீடியோ வரக்கூடாது. ஃபேஸ்புக்ல போட்டோ எல்லாம் போட்டுக்கிறீங்க. அது போற பெருசா எழுதுவீங்க. வீட்டுல இருக்கிற குஞ்சி விளைஞ்சா குஞ்சி பௌத்துல இருக்கிற எல்லாத்தையும் எழுதுவீங்க. அவ்வளவுதான் சொல்லிடும். எவ்வளவு மறுபடியும் பேசுறேன். குஞ்சி பௌத்துல இருக்கிற எல்லாத்தையும் எழுதுவீங்க. விளைஞ்சா இது போற உங்க வீடியோ வரக்கூடாது. நீங்க வீடியோ அதில் பேச சொன்னீங்க பேசிக்கிறாரு. நீங்க கேளுங்க. என் தம்பியோட வைஃப் அவனோட வைஃப்ட 3 புள்ளையோட போட்டோவை போட்டு கேவலப்படுத்த போல என் தம்பி கோல் அடிச்சு ஏசிட்டான் உமாவுக்கு, அவனோட உமாவுக்கு.